வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய அமர்வில் பங்கேற்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் திரு ஆ கோபண்ணா அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய திரு கா ஐயநாதன் அவர்களும் நம்முடைய அரங்குக்கு வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். முதல் செய்தியாக தமிழக சட்டப்பேரவை இன்றைக்கு கூடுவதை விவாதிக்கலாம். சட்டப்பேரவையை கூட்டணுமா வேண்டாமா அப்படின்றதுலேயே சர்ச்சை இருந்தது. கூட்டுங்கன்னு சொல்கிறப்ப நீங்கள் என்ன சொல்கிறது, எங்களுக்கு தெரியாதான்னு அரசு தரப்பில் சொல்லப்பட்டது. பிறகு கூட்டம் முன் வந்தாங்க. இப்போது எதிர்க்கட்சிகள் குறைந்தது 10 நாட்களாவது பேசணும், கூடணும், அப்போ தான் நிறைய பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டியது இருக்குன்றாங்க. அரசு 3 நாட்கள் பேரவை நடக்கும்னு அறிவிச்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் முதல் முறையாக 4 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கப்பட்டு பதவி விலகியிருக்கிறார். அதற்கு பின்னாலே ஒரு முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிறார். அந்த முதலமைச்சர் ஏற்கனவே முதலமைச்சர் உட்கார்ந்த நாற்காலியில் உட்கார மறுக்கிறார். அவர் வாகனம் நிறுத்துகிற இடத்தில் கூட வாகனத்தை நிறுத்த அவர் தயாராக இல்லை. இப்படி ஒரு பொம்மை அரசு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். அவர்கள் பெயரளவில் தான் இந்த சட்டசபையை கூட்டுகிறார்கள். ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக. அவர்கள் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை. ஜனநாயகத்திலே நம்பிக்கை இல்லாத ஒரு சர்வாதிகார எண்ணம் கொண்ட ஒரு ஆட்சி தமிழ்நாட்டிலே நடைபெறுகிறது. அதை ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஜெயலலிதா இயக்குகிறார். இவர் இயங்கி கொண்டிருக்கிறார். இவர்கள் 3 நாள் நடத்துவதே பெரிய விஷயம். ஏன்னா அவர்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அங்கே விவாதத்தில் நம்பிக்கை இல்லை. அவர்கள் கருத்து மோதல் நடத்த தயாரில்லை. இதே போல ஒரு நிலை தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் கூட நாடாளுமன்றத்தில் முற்றிலும் புறக்கணிக்கிறார். ஆக இது போன்ற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருப்பது, ஒரு காலத்திலே தமிழ்நாடு சட்டமன்றம் என்பது மிகப்பெரிய விவாத களமாக இருந்த இடம் இன்றைக்கு ஏனோ தானோ என்று பெயரளவில் ஒரு சட்டமன்றம் கூட்டப்படுவது, அதுவும் 3 நாள், கிட்டத்தட்ட 5 நாட்கள் 10 நாட்கள் நடைபெற வேண்டிய குளிர்கால கூட்டத்தொடர் இப்படி நடப்பது அவர்களுக்கு சட்டத்தின் ஆட்சியிலோ ஜனநாயகத்திலோ நம்பிக்கை இல்லை. 100 நாளாவது குறைஞ்சபட்சம் நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் ஆண்டுக்கு கூடி விவாதிக்கணும்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 3 நாள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குறைவான நாட்கள் அனுமதிக்காமல் அதிக நாட்கள் அனுமதிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்குது. அதிக நாட்களை அனுமதித்தால் அதிகம் விமர்சனம் வரும், அதிக கேள்வி வரும், அதிக கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அப்படின்றதுனால குறைவான நாட்கள் நடத்துகிறாங்களா? அதான் நீங்கள் 100 நாள்னு சொன்னீங்க இல்லைங்களா. 100ல் 2 சைஃபர் இருக்குது. அவங்களாம் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் சைஃபரு, அம்மா தான் 1, இப்போ அம்மா இல்லை. அப்போது அந்த 0 கலர்லாம் என்ன பண்ண முடியும்? அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே இது. நீங்கள் எந்த நேரத்தில் அரசின் மீது மக்களுக்கு அதிகமான நம்பிக்கை வர வேண்டுமோ அதற்கான வாய்ப்பை அவர்களே நழுவ விடுகிறார்கள். இந்த அரசு பொம்மை அரசு, எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த அரசு முடிவெடுக்க முடியலை, இந்த அரசு செயல்படலையான்னு தெரியலை. அப்போ அண்ணன் அவர்கள் கூறிய பொம்மை அரசு, பினாமி அரசுன்னு சொல்றத கடுமையாக ஆட்சேபிக்கிறார் இன்றைய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அப்போ அவர் என்ன செய்யணும்? மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட அனைவரும் பேசுவதற்கு வாய்ப்பளித்து அதற்கு பதில் கொடுத்து நாங்கள் எந்த அளவிற்கு இதில் நாங்கள் பணியாற்றி இருக்கின்றோம் என்பதை எடுத்து சொல்வதற்கான வாய்ப்பு தானே. ஆனால் அந்த வாய்ப்பு நீங்களே ஒரு 3 நாள் தான் நடக்கும்னு சொல்லிட்டு தவற விடுறதுன்றது எப்படி? 2வது அலுவல் ஆய்வு கூட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகளினுடைய கருத்தை வச்சுக்கிட்டு தான் பிரதானமாக நிலைநிறுத்துவாங்க. அரசுக்கு இந்த சட்டங்களை நிறைவேற்றணும், இந்த மாதிரி மானிய மசோதா கோரிக்கைகள் இப்படின்னு சில முன்னுரிமைகளை தவிர மற்றபடி எதிர்க்கட்சிகளுக்கு தான் நிறைய செவிசாய்க்கணும். அதுதான் சரியானதாக இருக்க முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10 நாள் கேட்டால் இல்லை நாங்கள் முடிவு செஞ்சுட்டோம், நாங்கள் தான் எல்லாத்தையும் தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்றது ஜனநாயக உணர்வை பிரதிபலிக்கவில்லை. 2வது, மக்கள் பிரச்சனைகள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கின்றன. அவைகளுக்கெல்லாம் சட்டப்பேரவையில் தான் நீங்கள் ஆழமான பதிலளிக்க வேண்டிய பிரச்சனை இருக்கின்றது. இலங்கை தமிழர் பிரச்சனையிலிருந்து, மீனவர் பிரச்சனையிலிருந்து, அணை கட்டுவதிலிருந்து, அந்த மீத்தேன் எரிவாயு எடுப்பிலிருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இதையெல்லாம் விவாதிப்பதற்கான வாய்ப்பு 3 நாளில் கிடைத்து விடுமா? ஏன் இந்த மாதிரி இவங்க பண்றாங்க? இவங்களே ஏன் சுருக்கி கொள்ள வேண்டும்? இது அவமானகரமான ஒரு நிலை இல்லையா? இதையெல்லாம் முதலமைச்சர் மற்றவர்களும் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ கூட ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கூட போயிட்டு ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் எந்த விதமான இல்லை. அப்படி பண்ணி நிறைய விவாதிக்கணும். வைப்ரண்ட் டெமோக்ரஸின்றதை நீங்கள் எங்கேருந்து நிரூபிப்பீங்க? துடிப்புடைய ஜனநாயகம் என்பதை சட்டப்பேரவையில் நாடாளுமன்றத்தில் தான் நீங்கள் நிரூபிக்கணும். அந்த இடத்துல நீங்கள் முடக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? நீங்கள் சொல்கிற பிரச்சனைகள், காவேரி பிரச்சனைக்கு கடிதம் எழுதியிருக்கு, மீனவர் பிரச்சனைக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது, மனு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க இந்த பிரச்சனைகள்லாம் சட்டமன்றத்தில் விவாதிப்பதற்கு தேவையற்ற பிரச்சனைகள் அரசு கருதுதா? சமீபத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EV.K. இளங்கோவன் இந்த முட்டை கொள்முதல் பற்றி ஒரு பிரச்சனை, மாதம் 13 கோடி ரூபாய் அதில் அதிகமாக செலவழிக்கப்படுகிறது என்று ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். அதற்கு பதில் சொல்லணும்.
அது சட்டமன்றத்தில் விவாதிக்கணும். பருப்பு கொள்முதல் ஊழல், தனியார்கிட்ட இருந்து மின்சாரம் வாங்குறதுல கிட்டத்தட்ட 400-500 கோடி அதிகமாக பணம் விரயமாகிறது. இப்படி பல பிரச்சனைகள். 3 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய மின்சாரம் 15 ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஏன் வாங்குகிறீர்கள், எதற்காக வாங்குகிறீர்கள் என்ற விவரத்தை சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் கேட்க ஆளுங்கட்சி விளக்கணும். அதாவது ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள், ஒன்று ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி. ஒரு நாணயம் ஒரு பக்கம் சேதாரம் அடைந்தாலும் ஜனநாயகம் வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும். அந்த அடிப்படையில் விவாதத்திற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். மடியில் கனமில்லை என்றால் சட்டமன்றத்தை அவர்கள் அதிக நாள் கூட்டி விவாதிக்க முன்வர வேண்டும். சட்டமன்றத்தை அதிக நாள் கூட்டணும் விவாதிக்க முன் வரணுன்றாங்க. எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்கள் 1 மாத காலம் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்திலிருந்து வந்தபோது நேற்றைக்கு அவர்கிட்ட கேட்டப்ப நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை பேரவையில் எழுப்ப போறீங்கன்னா, இல்லை நான் 1 மாத காலமாக எந்த செய்தித்தாளையும் படிக்கல, தமிழ்நாட்டினுடைய நிகழ்வுகளை நான் உன்னிப்பாக கவனிக்கல, இனிமே தான் நான் சொல்லணும்னு சொல்றாங்க. இப்போ எதிர்க்கட்சிகள் இந்த ஆட்சிக்கு ஒரு விமர்சிப்பதற்கு எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான அளவில் தங்களுடைய பங்களிப்பை தரக்கூடிய நிலைமையில தமிழ்நாட்டில் இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க நம்ம விஜயகாந்தை வச்சு எதையுமே முடிவெடுத்துட முடியாது. மற்ற கட்சிகள்லாம் இருக்கு. காங்கிரஸ்ல 5 பேர் இருக்காங்க, இன்னும் மனிதநேய மக்கள் கட்சியில 2 பேர் இருக்காங்க. இப்படி எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. கிருஷ்ணசாமி இருக்கிறாரு, இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இவங்களாம் தொடர்ந்து பங்கேற்பவர்கள். அதை தான் வச்சு நீங்க முடிவெடுக்கணும். பிரச்சனைகளை வச்சு தான் முடிவெடுக்கணும். முடிய இருக்கிற தலைவருக்கு என்ன தெரியும் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது மக்கள் முடிவெடுத்த விஷயம். அது மக்கள் தான் முடிவெடுக்க போறாங்க. நீங்க என்ன செய்யணும்? இதையெல்லாம் விவாதிச்சு இந்தந்த மாதிரி ஒரு நிலை சொன்னார். எல்லாத்துக்கும் கடிதம் எழுதினாரு அப்படின்லாம் சொல்றீங்க. கடிதம் எழுதிட்டீங்க சரி, ஒரு ஒத்த கருத்தை எங்கே உருவாக்குவீர்கள்? இல்ல மாற்று கருத்தே இதுல இல்லையே. எல்லா கட்சியும் ஒத்த கருத்துல இருக்கு. அந்த கருத்தை தமிழக அரசு எதிரொலிக்கிறது இல்ல. ஒட்டுமொத்த நீங்க வந்துட்டு ஒட்டுமொத்த கருத்தை ஏற்படுத்துறதுக்கான 2 இடம் தான் இருக்கு. ஒன்னு அனைத்து கட்சி கூட்டம், அது கூட்ட மாட்டேன்னுட்டீங்க. சட்டமன்றம், அதையும் வந்துட்டு குறைந்த நாள் நடத்துவேன் அப்படின்றீங்க. அப்ப எப்படி வரும்? பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற விஜயகாந்த் இது போல 1 மாதமா நான் ஊரில் இல்லை, பத்திரிகை படிக்கலைன்னு சொன்னா இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பத்தில் எவ்வளோ வாய்ப்பு இருக்கு, எவ்வளோ படிக்கலாம். இப்படியெல்லாம் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து தமிழ்நாட்டில் இருப்பது வந்து ஏதோ ஒரு வகையில் ஜெயலலிதாவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு கூடுதலான ஒரு சூழலை உருவாக்குகிறது. இதுவெல்லாம் தவிர்க்கணும். விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கடமையை செய்யணும். ஏற்கனவே பாதி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் கொண்டு போய்விட்டார்கள். மீதி இருக்கிறவர்களை வைத்து இந்த ஆட்சியை கடுமையாக எதிர்ப்பதற்கு முதல் களத்தில் அவர் முன்னால் நிற்கணும். அப்பதான் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ற தகுதியை அவர் பெற முடியும். வெறும் எண்ணிக்கையினால் மட்டும் பெற முடியாது. இல்ல, அவருக்கு வந்து மக்கள் பதிலளிச்சிட்டாங்க. தேமுதிகவுக்காவது அவங்க கட்சி 2ஆக பிளவுபடவில்லை. அவர்கள் சில எம்எல்ஏக்கள் தொகுதி பிரச்சனைக்காக முதலமைச்சரை போய் சந்திச்சாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி இந்த பேரவையில 2ஆக இருக்க போகிறது. தமாகவும் காங்கிரஸாகவும் இருக்க போகிறது. அவங்க இந்த அரசை நோக்கி இந்த 2 கட்சிகளும் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்க போகின்றன, ஆட்சியை விமர்சிக்கின்றனவா, ஆதரவாக செயல்பட போகின்றனவா என்பதையும் எங்களை பொறுத்தவரை நாங்கள் கடுமையாக ஆளுங்கட்சியை விமர்சிப்போம். சரி, நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். கூடங்குளத்தில் தலா 1000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்த 4 அணு மின் உலைகள் ரஷ்ய நாட்டினுடைய உதவியோட உருவாக்க திட்டமிட்டிருக்கு. இதில் 1, 2 நிறுவிட்டாங்க, 3, 4 நிறுவ வேண்டியிருக்கு. அதில் 2வது இதனுடைய மதிப்பீடு, அணு உலை மதிப்பீடு 17,270 கோடி. 3வது 4வதோட மதிப்பீடு 39,747 கோடி. அதாவது 1, 2க்குமானதை காட்டிலும் 2 மடங்கு கூடுதல் செலவாகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுல நமக்கு முதல் அணு உலை உருவாக்கின போது தமிழ்நாட்டுடைய மின் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது எந்த அளவுக்கு கைகூடி வந்திருக்குன்னு தெரியல. பல முறை பழுது நிறுத்தம் அப்படின்ற செய்தி தான் தொடர்ந்து வருது. இப்போ இவங்க 39,000 கோடி ரூபாய், ஏறத்தாழ 40,000 கோடியில 2 மின்முனைகள் 2000 மெகாவாட்டுக்குன்னு சொல்றது மின்சார உற்பத்தியினுடைய செலவை பல மடங்கு அதிகரிச்சிடும். இது வந்து இவ்வளவு செலவு செய்து செய்யக்கூடிய ஒன்று ஒரு மின்சாரத்துக்காக செய்யறாங்க அப்படின்னு நம்ப முடியலையே. ஆமா, அதாவது இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னீங்கன்னா, அந்த கூடங்குளம் ஆபரேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உற்பத்திகள்லேயே வந்துட்டு அணு உலைகளின் மூலமாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த மின்சாரத்துக்கு தான் வந்துட்டு குறைந்த கட்டணத்தில் கிடைக்குதுன்னாங்க. நான் கூட பானர்ஜியை வந்துட்டு அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் சேர்மனாக இருந்தபோது நான் ஒரு கேள்வியை கேட்டேன். இப்போ அயல் நாடுகள்லேருந்து அணு உலையை நீங்கள் இம்போர்ட் பண்ண போறீங்களே, அதனுடைய காஸ்ட் பர் யூனிட் என்ன அப்படின்னு கேட்டேன். இட் வில் பி சம்வேர் ஈக்குவல் டு நம்ம உள்நாட்டில் எப்படி உற்பத்தி பண்ணுறோமோ அந்த நிலைக்கு கிட்டத்தட்ட வரும்னு. கேன் யூ ஸ்பெல் இட் அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் இன்னும் ஒர்க் அவுட்டே பண்ணலை அப்படின்றாரு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டு இருக்குது. இதான் மறைக்கிற முதல் இது. 2வது விஷயம், நீங்கள் கீழே பாருங்களேன், கல்பாக்கத்தில் நம்ம வந்துட்டு வேக யூனிலை ஃபாஸ்ட் பிரேடர் டெக்னாலஜியை வச்சு நம்ம பண்ணுறோம். இந்த வேக யூனிலை வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் ஃபியூலை போடுறீங்களோ, எரிஞ்சிட்ட உடனே அது கொடுக்கக்கூடிய அந்த புளுட்டோனியத்தை வச்சுக்கிட்டு, புளுட்டோனியம் இஸ் வெப்பன் கிரேடு மெட்டீரியல், அதையே மறுபடியும் அது கூட இன்னும் கொஞ்சம் யுரேனியத்தை சேர்த்துட்டு மறுபடியும் அதை பயன்படுத்தலாம். விச் மீன்ஸ் இது வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி.
இதை வந்துட்டு அந்த பிரான்ஸ்லேருந்து வந்த ஒரு பெரிய நிபுணர் சொன்னார். அந்த கூட்டத்தில் நான் இருந்த அப்போ சொன்னார், ரொம்ப வேகமாக நீங்கள் போறீங்க, எச்சரிக்கையா இருங்க அப்படின்னாரு. அப்போ அனில் ககோட்கர்லாம் சொன்னாரு, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நாங்கள் பண்ணிட்டு தான், ஏன்னா ஃபாஸ்ட் பீரியட் டெக்னாலஜி வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம், ப்ரோட்டோடைப் தான் இப்போ பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். அப்போ இந்த இடத்துக்கு நம்மளுக்கு 550 மெகாவாட்டுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா செலவு 5677 கோடி. முதல்ல இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுக்கு இருந்தது வந்து 4900 கோடி. இவ்வளவுதான் இன்க்ரீஸ். ஆனா இங்க பாருங்க, ஒரு 1000 மெகாவாட்டுக்கு நம்ம செலவு பண்ண போறது 17000 கோடி. ரெண்டாவதுக்கு ஒன்னாவது எவ்வளவு தெரியுங்களா? 13000 கோடி. இந்த 4000 கோடி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னம்னா வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம அந்த இழப்பு காப்பீட்டுக்காக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்றோம் அப்படின்லாம் சொல்றாங்க. உள்ளபடியே பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்துட்டு அன்ப்ரூவன் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது விஷயம், நம்ம 1000 மெகாவாட் மின்சாரத்தை பெறுவதற்கான வழிமுறைகள் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப அதிகமாகி போச்சு. குறிப்பா சோலார் எனர்ஜியில மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஜெர்மனி தொழில்நுட்பத்தில் உச்சகட்டமான முடிச்சிடறேன், தொழில்நுட்பத்தில் உச்சகட்டமான அந்த நாடு 6,50,000 மெகாவாட் மின்சாரத்தை ஒன் ஆபரேஷன்ல அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஆக நம்ம அந்த இடத்துக்கு போவாது, ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டோன்ற ஒரே காரணத்துக்காக இதுல தொங்கிக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது தேவையற்றது, ஆபத்தானது என்பது என்னோட கருத்து. இந்த அணு மின்சாரம் என்பது கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்பு ஓமி பாபா அவருடைய முயற்சி, ஜவஹர்லால் நேரு முயற்சி, இந்த நாடு ஏற்றுக்கொண்டது, உலகம் ஏற்றுக்கொண்ட தொழில்நுட்பம் அது. இன்னைக்கு நமது தனிநபர் பயன்பாடு எடுத்துக்கிட்டா அமெரிக்கா வந்து 13,616 யூனிட். ஆனால் இந்தியாவினுடைய தனிநபர் பயன்பாடு வந்து வெறும் 704 யூனிட் தான். உலக சராசரி 2752 யூனிட். இந்த நிலையில் நமது நாட்டு மக்கள் இன்னும் மின்சாரத்துக்கு தேவை அதிகரித்துக்கிட்டே வருது இந்த பொருளாதார வளர்ச்சி காரணமாக. அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மின் பற்றாக்குறை வந்து பெரிய அளவில் இருக்குது. இவர் சொன்னார் அந்த அணு உலை மின்சாரம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், காஸ்ட்லின்னு சொல்கிறார். நான் சொல்கிறேன், அதாவது சூரிய ஒளி வந்து 17 ரூபா 10 பைசா, காற்றாலை 4 ரூபா 20 பைசா, எரிவாயு 3 ரூபா 90 பைசா, நிலக்கரி 3000 ரூபா, அணு உலை கூடங்குளம் 2000 ரூபா இருந்தது. புண்ணியவான் உதயகுமாரனுடைய போராட்டம் காரணமாக 13,500 இருந்த பட்ஜெட் 17,500 உயர்ந்து 2000 மெகாவாட் உற்பத்தியில் 3 ரூபா 3000 ரூபாய்க்கு உயர்ந்திருக்கு. இப்போ அடுத்தது உதயகுமாரனால 13,000 17,000 உயர்ந்ததுன்னா, மூன்றாவது அணு உலை வந்து 39,747 கோடின்னு போதே. அதுக்கு நான் சொல்றேன். அதாவது அந்த அணு உலை கல்பாக்கம் இருக்குல்ல, 1 ரூபா 99 பைசா, தாராப்பூர்ல வெறும் 1 ரூபா. ஏன்னா 40 வருஷமா அது இருக்கு, அது பிரேக் இவன்லாம் அச்சீவ் ஆகி லாபகரமாக இருக்குது. கைகா என்கிற கர்நாடகாவில் 529 நாட்கள் தொடர்ந்து அணு மின்சாரம் தயாரித்து சாதனை படைத்திருக்கிறது. ஆக அது மாதிரி நீங்க ஒன்னும் பாத்தீங்கன்னா நடுவில் நீங்க சொல்லாதீங்க. இன்னைக்கு உலகத்துல 30 நாடுகள்ல 435 அணு உலைகள் இருக்கு. கிட்டத்தட்ட 3,67,580 மெகாவாட் அணு மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இந்தியாவில் 20 அணு மின் நிலையம் இருக்கு, 4,391 மெகாவாட். இதுவரை எந்த அணு மின் நிலையத்திலும் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. இதெல்லாம் பூச்சாண்டி. அந்த புகுஷிமா, அந்த சொர்ணோபில் நடந்ததை வைத்துக்கொண்டு இந்தியாவில் பூச்சாண்டி காட்டி அந்த போராட்டத்தை நடத்தி அங்கே கிட்டத்தட்ட உற்பத்தியை பண்ணாங்க. இப்போ 17,270 கோடி வந்து ஏன் 3வது 4வது அணு உலையில வந்து இவ்வளவு கூடிச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு பல விஷயங்கள் இன்னைக்கு கூடுதல் செலவாகிறது. அந்த வகையிலே 39,747 கோடி என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த நாட்டிற்கு பல வகைகளில் மின்சாரம் தேவை. கிட்டத்தட்ட 35,000 கோடி சந்தேகமே. இவ்வளவு கோடி செலவு பண்ணி மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக மட்டுமே இதை செய்யறாங்கன்றது எப்படி? இதுல வந்துங்க அப்படிலாம் செய்ய முடியாதுங்க. கிட்டத்தட்ட அங்க வந்து போய் பாத்தீங்கன்னா 1,500-2,000 பேர் பணியாற்றுகிறார்கள் அந்த அணு விஜய் நகர்ல. நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். அதிலெல்லாம் நீங்க வந்து எந்த ரகசியமும் கிடையாது. உள்ள 2,500 பேர் உள்ள போய் வேலை செஞ்சுட்டு பொறியாளர்கள் எல்லாம் வெளியே வராங்க. அதுல போய் ரகசியமாலாம் வந்து ஆயுதங்களை தயாரிப்போம்னு சொல்றது இந்த நாட்டினுடைய வந்து நேர்மையை நீங்க ரொம்ப குறைத்து மதிப்பிடுகிறீர்கள். அதாவது அந்த மாதிரி முயற்சி எல்லாம் கிடையாது. இன்றைக்கு வந்துங்க எல்லா வகைகளிலும் அதாவது வந்து அவுட்மோடட் டெக்னாலஜி என்பது செர்னோபில்ல இருந்தது. இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. கூடங்குளமே வந்து கைகா 524 நாட்கள் இடைவிடாம செஞ்சு சாதனை படைச்சதுன்றீங்க.
ஆனா தொடங்கின ஆண்டுலயே கூடங்குளம் அணு உற்பத்தி எப்போது தொடங்கும்னு தலைப்புச் செய்தி வந்தது. ஆமா. இப்ப 2 நாளைக்கு ஒரு முறை, ஒரு மாதத்துக்கு 2 முறை கிட்டத்தட்ட உற்பத்தி நிறுத்தம், கூடங்குளத்துல தொழில்நுட்ப கோளாறு, உற்பத்தி நிறுத்தம் அப்படின்னு செய்தி பார்க்கிறோம். நான் பேசுகிறீங்களா, கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அணு விஜய் அந்த அணு நகரத்துல, விஜய் நகரத்துல இருந்த பொறியாளர்கள், தொழிலாளர்கள்லாம் அந்த பிளான்ட், அந்த அணு மின் நிலையத்துக்கே வெளியே போக முடியாமல், வெளியே இந்த உதயகுமாருடைய ஆட்கள் போராட்டம் என்ற போர்வையில் தமிழக அரசு ஆதரவோடு கிட்டத்தட்ட ஓராண்டு 2 ஆண்டுகள் முடக்கப்பட்டது. இதனாலதான் இன்னைக்கு காசு கூடிச்சு. இல்ல இதெல்லாம் வந்துட்டுங்க, அது ஒரு பாலம் கட்டினா கூட அதோட செலவு 5 ஆண்டுகள்ல 2 மடங்கு ஆயிடுது. கூடங்குளம் மாதிரியான ஒரு தொழில்நுட்ப பிரச்சனையில காஸ்ட் 2 மடங்கு ஆகுறதுல என்ன இல்ல, அப்படி வராது. இந்தியால ஏன் காஸ்ட் இன்கிரீஸ் அப்படின்னீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு தி இம்போர்ட்டிங் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இன் விச் அந்த அப்ரிசியேஷன் ஆஃப் பிரைஸ் ருப்பி டாலர் அந்த எக்ஸ்சேஞ்சில் வருது. இவங்களுக்கு என்ன இருக்குது? உண்மை என்ன தெரியுங்களா அதுல? இது பாருங்க, அண்ணா உதாரணம் சொன்னார் இல்லைங்களா, கைகாலாங்க அப்படி ஓடிச்சு, கல்பாக்கத்தில் இப்படி ஓடிச்சுன்னு. இதெல்லாம் இந்தியா மேனுஃபேக்சர்டு ரியாக்டர்ஸ். ஃபாரின் ரியாக்டர்ஸ்ல உங்களுக்கு என்ன இன்ஸ்பெக்ஷன் கிடைச்சது? ஃபெயிலியர் ஆனது ஃபுகுஷிமால ஃபாரின் ரியாக்டர். நீங்க அந்த உண்மையை ஒத்துக்குங்க. நீங்க நம்ம இந்திய தொழில்நுட்பத்தின்படி நாம பண்ணுவோம் ஹெவி வாட்டர் ரியாக்டர் 1000 மெகாவாட்னு சொன்னதுக்கு அப்ரூவல் பண்ணாத ஒரு மினிஸ்டர் மன்மோகன் சிங். நாம புரிஞ்சுக்கணும், நம்முடைய தொழில்நுட்பத்தை உள்நாட்டுல உற்பத்தி பண்ணும் பொழுது அப்ப என்ன, இப்ப எடுத்துட்டு போயிட்டு வச்சிருக்காங்களே இந்த வேக ஈனுலைக்கு, ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டருக்கு இந்த அணு உலையை பண்ணது யாரு? அந்த வெசலை பண்ணது யாரு? BHEL பண்ணாங்க. அது இறக்கும் போது நாங்க இருந்தேன் பண்ணாங்க. அப்போ ஒரு ஃபுல் ப்ரூஃப் தொழில்நுட்பத்தை இங்கேயே உருவாக்குவீங்களா, வெளிநாட்டுல பண்ணுவீங்களா? ரெண்டாவது விஷயம் நான் கேட்கறது என்னன்னா, இவர் சொன்ன அந்த காஸ்ட் பர் யூனிட் மிக மிக தவறு. இது வரைக்கும் கூடங்குளத்துல தயாரிக்கப்பட்ட மின்சாரத்திற்கு இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கிங்க இந்திய அரசோ அல்லது அட்டாமிக் எனர்ஜி கார்பரேஷனோ, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷனோ இல்ல நேஷனல் அட்டாமிக் பவர் கார்பரேஷனோ சொல்லவே இல்லை. அவ்வளவு மறைக்கிறாங்க. நான் தான் சொல்றேன், அட்டாமிக் எனர்ஜி கமிஷனோட சேர்மன் கிட்ட நான் கேட்டபோது கூடங்குளம் அணு மின் நிலையத்தினுடைய இயக்குனர் சுந்தரோடு பேசி வருகிறேன். நேற்று கூட பேசினேன். எங்க அந்த மின்சாரத்தை தான் தமிழ்நாடு அரசு கொடுக்க போறாங்க. கிட்டத்தட்ட 1000 மெகாவாட்ல கிட்டத்தட்ட 430 மெகாவாட் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். ஒதுக்கப்படாத ஒரு 300 மெகாவாட் இருக்கிறது. எல்லாம் சேர்த்தா 600-700 மெகாவாட் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க இருக்காங்க. இந்த 2000 மெகாவாட் உற்பத்தியானா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 800 மெகாவாட் 46% நம்ம கொடுக்கணும். இது ரொம்ப அற்புதமான திட்டம், ரொம்ப சுத்தமான மின்சாரம். காற்று அடித்தாதான் காற்றாலை, வெயில் அடிச்சாதான் இந்த சூரிய ஒளி மின்சாரம் பண்ண முடியும், மழை பெய்தாதான் நீர் மின்சாரம். இது காற்றடித்தாலும் மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் வருஷம் இல்ல 5 வருஷத்துக்கு தொடர்ந்து மின் உற்பத்தி செய்யப்படுகிற மிக மிக சுத்தமான ஒரு மின்சாரம்னா அது அணு மின்சாரம் தான். இல்ல ஒரு விஷயத்துல நிலநடுக்க வந்தா என்ன ஆகும்ன்றது தானே பாதுகாப்புகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. 4-5 அடுக்கு பாதுகாப்பு அங்க பண்ணிருக்கோம். ஐயா, சுனாமி தாக்கின போது இல்ல சொல்லிடலாம், இது ரொம்ப முக்கியமான சுனாமி தாக்கின சுனாமி எல்லாம் கிட்டே பவர் ஸ்டேஷன், அட்டாமிக் எனர்ஜி பவர் ஸ்டேஷன் எப்படி பயந்தாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கு. தடுப்பு சவரை நாங்க 30 அடி போட்டிருக்கோம். ஆமா, போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா. இங்க என்ன அப்படினீங்கன்னா காஸ்ட் பர் கால்குலேஷன், அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு உங்களை விட 1000 மடங்கு அங்க சேஃப்டியை பார்க்கறாங்க. நியூக்ளியர் ஃபெசிலிட்டி யாருக்கு அக்கறை இல்லையா? ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமருக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு இருக்கா? அந்த நாட்டுக்கு பிரதமருக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு இருக்கா? இந்த நாட்டுக்கு அக்கறை இருப்பதனால தான் இத்தனை கேள்வி கேட்கறாங்க. மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்கிற அக்கறை 6 ஆட்சி போய் 6 மாதம் போன பிறகும் கூட நான் அந்த கொள்கையை ஆதரிக்கிறேன். அந்த கொள்கையில காட்டுற ஒரு தேசத்துக்கான அணுமின் சக்தி நினைக்கிறதன் அடிப்படையில் அவர் பேசுறாரு. செய்ய வேண்டிய மின்சாரத்தை உற்பத்தி செய்யாமல் பேசுனது நாடு அரசு மன்மோகன் சிங். காழ்ப்புணர்ச்சி அரசியல் சில பேருக்கு உண்டு, ஆனா எங்களுக்கு கிடையாது. பாஜக செய்தாலும் நாங்கள் வரவேற்போம். நீங்க சொல்றீங்க இந்த அணு உலை இவ்வளவு பாதுகாப்பானதுன்னு சொல்றீங்க. ஆனா நமக்கு எழக்கூடிய சந்தேகம், இன்றைக்கு வரையிலும் இந்த அணு உலைகளை பெரிய உயர்ந்த தொழில்நுட்பத்தோட தர்றோம் அப்படின்னு சொல்ற எந்த வெளிநாட்டு நிறுவனமோ விபத்து ஏற்பட்டா நான் காம்பன்சேஷன் தரேன் அப்படின்னு இழப்பீடு தரது எந்த கம்பெனியும் வரல. அது ஏன்ற ஒரு கேள்வி இருக்கு. நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரே ஒரு விஷயம், ஒரு இடைவெளி நேரம். இது விருப்ப செய்திகளை பகிர்ந்து கொள்ளும் தருணம். உங்க விருப்ப செய்தி. இல்ல, பெட்ரோலிய பொருட்கள் கடந்த ஆட்சி காலத்துல $117 ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் இப்ப $67 குறைஞ்சிருக்கு. 40% விலை குறைஞ்சப்போ ஆனா 13% தான் விலையை குறைச்சிருக்காங்க. 90 காசு 85 காசு தான் குறைச்சிருக்காங்க.
இது ஒரு கண் துடைப்பு நாடகம் என்று EVKS அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆக ஒரு அரசு வந்து மக்கள் நலனில் அக்கறை உள்ளதாக இருக்கணும். நாங்கள் 1 லிட்டர் டீசலுக்கு 12 ரூபா மானியம் கொடுத்து பெட்ரோலியம் பொருட்களுக்காக 1,69,000 கோடி ஓராண்டில் மானியம் கொடுத்து சுமையை மக்கள் மீது ஏற்றக்கூடாது என்பதற்காக அந்த சுமையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இந்த அரசு மக்களுக்கு என்ன சொன்னாங்க, டீரெகுலேட் பண்ணுறப்போ டீசலை அங்கே விலை குறைஞ்சா இங்கேயும் விலை குறையினாங்க. ஆனால் அந்த விலை குறைப்பை நிதி பற்றாக்குறை சமாளிக்க கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் இதில் வந்து பணத்தை வந்து நிதி பற்றாக்குறைக்கு பயன்படுத்த முனைந்திருக்கிறார்கள். நியாயமாக இது மக்களுக்கு சேர வேண்டிய பணம். மக்கள் மீது சுமையை குறைக்க பயன்படுத்தாமல் நிதி பற்றாக்குறை சமாளிக்க பயன்படுத்துவது மக்களை ஏமாற்றுகிற செயல். கச்சா எண்ணெய் குறையும் போது இங்கேயும் விற்பனை விலை குறையணும், அதற்கு பதிலாக வரிகளை புதுசா போட்டு ஏற்றுறாங்க. உற்பத்தி வரியை அதிகமாக போட்டு இன்னைக்கு வந்து அந்த பணத்தை வந்து நிதி பற்றாக்குறை இது மாதிரி திட்டங்களுக்கு ஒதுக்கப்படுகிற தொகையை கூட நிதி பற்றாக்குறை சமாளிக்க பயன்படுத்துறாங்க. அடிப்படை உரிமை பிரச்சனை ஒன்று நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். எங்க கேஸ் வழக்கு போடுறதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க அப்படின்னா அடிக்கிறாங்க. ஒரு தோடர் உமாபதி அப்படின்றவரை வந்துட்டு அடிச்சு நடுத்தருவில் போட்டு அடிச்சு மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தி போட்டாங்க. இன்னொன்று, அந்த மீனவர்கள் எல்லாம் வந்துட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதற்கு எதிராக தன்னெழுச்சியாக நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்ட செயலர் கண் இளங்கோ மீது கேஸ் எல்லாம் போட்டு இந்தியா இறையாண்மைக்கு எதிராக பேசுறாருலாம் போட்டு சிறையில் அடைச்சிருக்காங்க. இப்போ அவர் மேல வந்துட்டு தேச பாதுகாப்பு சட்டத்தை போடுறதுக்கு வந்துட்டு முயற்சி நடந்துட்டு இருக்குது. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்திய இறையாண்மைக்கு எதிராக இதுக்கு மேல நான் பேச மாட்டேன்னு சொல்லி நீ எனக்கு எழுதி கொடு அப்படின்ற நீதிபதியே கேட்கக்கூடிய ஒரு அவலம் நேற்று நடந்திருக்குது அந்த கோர்ட்ல. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய இறையாண்மை அப்படின்றது எந்த ஒரு தனி மனிதனும் எந்த ஒரு கட்சியும் கேள்விக்கு உட்படுத்த முடியாது. பல முறையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இந்தியாவுடைய இறையாண்மை என்பது இந்த தேசத்தினுடைய எல்லையை காப்பதற்கும் இந்த நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்குமான அரசுக்கு இந்த மக்கள் அளித்துள்ள அதிகாரம் தானே தவிர இதற்கு மேல் வேறு எதுவுமே இல்லை என்று 2 நீதி தீர்ப்புகளில் இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்படி இருந்தும் கூட இப்படி தன்னெழுச்சியா நடக்கக்கூடிய போராட்டங்களை எல்லாம் ஒடுக்கணுன்றதுக்காக அந்த போராட்டத்தில் மக்களோடு நின்றவர்களை இவ்வாறு இவர்கள் இறையாண்மைக்கு எதிராக பேசுறேன்னு சொல்லி தேச பாதுகாப்பு சட்டத்தில் எல்லாம் போட்டதுன்றது அடிப்படை இந்த அரசமைப்பு கொடுத்த மனித உரிமைகளை பறிப்பதாகும் என்பதை நான் கவலையோடு மீனவர் பிரச்சனைக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிற தமிழக அரசு ஏன் இந்த வழக்குகளை போடுதுன்னு நீங்க எழுப்புற கேள்வி ஒரு ஆய்வுக்குரியது. நாம தொடர்ந்து விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சோம், அதுக்காக முடங்கிரல, மீண்டும் மக்களை சந்திக்க வந்திருக்கிறோம். மக்களுக்கு காங்கிரஸ் மீது இருந்த கோபம் மறைந்து கருணையாக மாறியுள்ளது அப்படின்னு சொல்றாரு. எந்த அடிப்படையில் காங்கிரஸ் மீது உள்ள கோபம் மறைஞ்சிடுச்சு, கருணை வந்துடுச்சுன்னு எப்படி சொல்றாரு? கடந்த ஒரு 3 ஆண்டு காலமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்பது அதிமுக எதிர்ப்பு இல்லாமல், பாஜக எதிர்ப்பு இல்லாமல், ஒரு அதாவது அரசியல் பாதை வகுக்காமல், ஒரு திசை தெரியாமல் ஒரு பயணத்தை மேற்கொண்ட காரணத்தினாலே எந்த கூட்டணியும் அமையாமல் காங்கிரஸ் பலகீனப்பட்டு தேர்தலுக்கு முன்பாகவே குறிப்பாக GK வாசன் போன்ற தலைவர்கள் தேர்தலில் நிற்க மறுத்த காரணத்தினாலே தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸ் கட்சி நிச்சயம் தோல்வியடையும் என்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட காரணத்தினால்தான் எங்கள் வாக்கு வங்கி குறைந்தது. எங்களுடைய வாக்கு வங்கி என்பது நிச்சயமாக 4-5% கிடையாது. அது வந்து ஒரு தீவிரமாக தேர்தலில் நாங்கள் ஒரு கண்டெண்டராக இருந்திருந்தால் வாக்கு வங்கி 15% கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா 20% எங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கு. ஆக இந்த அடிப்படையில் தான் வாக்கு வங்கி குறைஞ்சது ஒன்று. காங்கிரஸ் கட்சி மீது என்னென்னா பொதுவாக கடந்த காலத்தில் இந்த இலங்கை தமிழர் பிரச்சனையில் ஏதோ நாங்கள் ஆயுதங்களை உதவியதாக அந்த போரில் போய் நாங்கள் மறைமுகமாக ஈடுபட்டதாக ஒரு அபாண்டம் அதை காங்கிரஸ் கட்சி அந்த பிரச்சாரத்தை முறியடிக்க தவறியது. ஆயுதங்களை வழங்கவில்லை. ஆயுதங்கள் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாகலாம் வழங்க முடியாது, ஒருவருக்கு கூட தெரியாது வழங்க முடியாது. ராஜ்யசபையிலேயே அது பிரணாப் முகர்ஜி மறுத்திருக்கிறார். அது தவறான செய்தி என்றால் அவர் மீது உரிமை பிரச்சனை கொண்டு வந்திருக்கலாம். இந்த பிரச்சாரத்தை எல்லாம் ஊடகங்களில் என்னை போன்றவர்கள் இது முறியடிக்க முயற்சித்தாலும் கட்சி அதில் தீவிரமாக ஈடுபடலை. இன்றைக்கு அந்த நிலையெல்லாம் மாறி இப்போ EVKS அவர்கள் ராஜபக்சேவை தூக்கி எறிய வேண்டும், அங்கே அவர் ஆட்சியில் நீடிப்பது அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு நலனுக்கு எதிரானது, அவர் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று பகிரங்கமாக அறிவிக்கிற நிலையில பாஜக இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த முறை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறார், பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்று சுப்பிரமணிய சாமி சொல்லுகிறார். ஆக இன்றைய பாஜக அரசு நரேந்திர மோடி அரசை பாதுகாக்கிற அரசாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த நிலையை வரவேற்கவோ அல்லது பாஜகவை எதிர்க்கவோ நரேந்திர மோடியை கடும் கண்டனத்திற்கு உள்ளாக்கவோ முன்வராது. என்ன காரணம் தெரியல. எப்படியோ தமிழ் தேசியவாதிகளுக்கு காங்கிரஸ் கட்சி மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி,
ஒரு உள்நோக்கம். அந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது அவர்களால் முடியாது. தயவுசெய்து நான் சொல்லுகிறேன், இலங்கை பிரச்சனையிலே இன்றைக்கு எங்களுடைய தலைவர் எடுத்திருக்கிற நிலை, EVKS அவர்கள் எடுத்திருக்கிற நிலையை நீங்கள் ஏன் ஆதரிக்க மறுக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. திரு ஐயநாதன், ஏதாவது 2-3 விஷயங்கள் இதில் பேச வேண்டியிருக்கிறது. முதற்கட்டமாக உங்கள்கிட்ட கேட்கறது, இளங்கோவன் காங்கிரஸ் மீது கருணையாக மாறிடுச்சுன்னு சொல்றாரு. கருணையா மாறிடுச்சா இல்ல காங்கிரஸ் மீது கருணையை வரவழைக்க பார்க்கிறாரா? நீங்க ரெண்டாவது சொன்னதுதான், மக்கள் கருணை காட்ட தொடங்கி விட்டார்கள் என்றால் ஏற்கனவே இவர்களை தண்டித்திருக்கின்றார்கள் என்பதை இவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் என்று ஆகிறது. ரெண்டாவது, இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னீங்கன்னா, அதை வந்துட்டு இவங்க வெளிப்படையா பேச மறுக்கிறாங்க. எங்களையே நீங்க புறக்கணிச்சிங்க, எங்களையே இந்த அளவுக்கு தோற்கடிச்சிங்க. இந்தியா ஃபுல்லா காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது. அது அரசியல் என்று சொல்லலாம். தமிழ்நாட்டில் 38 இடங்களில் நீங்கள் வந்துட்டு டெபாசிட் இழந்தீர்கள். அதற்கான காரணம் என்ன? ஏதோ தமிழ் தேசியவாதிகள் போயிட்டு பிரச்சாரம் பண்ணதுனாலே இந்த நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பண்ணிட போறதில்லை. நாங்க குறிப்பா ஒரு கணக்கு வச்சோம். நீங்க ராஜபக்சே அரசுக்கு ஆதரவாக நின்றீர்களா இல்லையா? ராஜபக்சே அரசுக்கு எதிரான மனித உரிமை குற்றச்சாட்டுகள் வந்த போது முன்னாடி நின்று அவை அனைத்தையும் வந்துட்டு முனைப்படுங்க செய்தீர்களா இல்லையா? 1000 உதாரணங்களை எங்களால் கூற முடியும். இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் தமிழர்கள், இங்கே டி ராஜா என்பவர், நமது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ராஜா என்பவர், போர் முடிந்த பிறகு அங்கு நடந்தது தமிழின படுகொலை என்றார். இங்கே இருக்கின்ற அண்ணன் கோபண்ணா அவர்கள் இதே நிகழ்ச்சியில் அங்கே நடந்தது இனப்படுகொலை தான் என்று சொல்கின்றார். ஆனால் அதனை ராஜ்யசபாவில் பேசிய போது, ராஜா பேசிய போது, அந்த ரிமார்க்ஸ் எக்ஸ்பஞ்ச், அதை எடுங்கள், அவை பதிய கூடாது என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அது இன்னொரு நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை. மனித உரிமையின் அடிப்படையில் இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தில் பேசப்படுகிறது என்கின்ற போது நீங்கள் மடக்கிறீர்கள். அதை போல இதற்கான காரணத்திற்காக தண்டிக்கப்பட்டார்கள். ஆனால் தமிழர்களுக்கு நிகழ்ந்த அவலத்திற்கெல்லாம் காரணமாக இருந்ததை இவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த ஆவணத்தை செய்த தலைமை என்ன சொன்னது? காங்கிரஸ் என்ன 2 காங்கிரஸா? அகில இந்திய காங்கிரசினுடைய நீங்கள் கிளைதானே மாநில காங்கிரஸ், அவர்கள் சொன்னார்களா ஏதாவது? இன்று வரை வாய் திறக்கவில்லை. இவர்கள் சொல்கிறார் ராஜபக்சே எதிரிட்டு. அவர்கள் சொல்லட்டும். நான் கேட்கிறேன், நீங்கள் இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு காங்கிரஸ் கட்சி செய்ததை விட பாஜகவோ அல்லது மாநிலத்தில் தமிழ் தேசியம் பேசுகிற நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஒண்ணு செய்யல. ஆக எங்கள் நிலை இன்றைக்கு மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். இலங்கை தமிழர் பிரச்சனையில நாங்கள் தான் ஒப்பந்தம் போட்டு ராஜீவ் காந்தியை பலி கொடுத்து 13வது திருத்தத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த 13வது திருத்தத்தை நிறைவேற்ற மறுக்கிற ராஜபக்சேவை இன்றைக்கு பணிய வைக்க வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு மத்திய அரசுக்கு இருக்கிறது. ஆக திரும்ப திரும்ப காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே செய்த பல நல்ல திட்டங்கள் அந்த இலங்கை தமிழர்களுக்காக பெற்ற உரிமைகள். நீங்க போட்ட ஒப்பந்தமே உங்க ஆட்சி காலத்துல முடிகிற வரையிலும், காங்கிரஸ் ஆட்சி முடிகிற வரையிலும் அந்த 13வது சட்டம் நிறைவேற்ற முடியல, அவரை இணங்க வைக்க முடியல. இதை இலங்கை பிரச்சனையாக மட்டும் இந்த பிரச்சனையை சுருக்க வேண்டாம். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது, கருணையாக மாறிடுச்சு, கோபம் கருணையாக மாறிவிட்டதுன்னு இளங்கோவன் சொல்றாரு. இப்ப எனக்கு எழக்கூடிய கேள்வி, ஒரு ஆட்சி மாறி 6 மாத காலமாக காங்கிரஸ் எதிர்கட்சியாக அங்க இருக்கு இந்திய அளவுல, தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக நீண்ட காலமாக இருக்கிறது. இப்ப நமக்கு எழக்கூடிய கேள்வி, இந்த ஒரு ஆட்சியின் மீது மக்களுக்கு கோபம் வந்தாலோ, ஒரு ஆட்சியின் மீது அதிருப்தி வந்தாலோ எதிர்க்கட்சி மேல கருணை வரும். இப்ப அந்த ஆட்சியின் மேல, நரேந்திர மோடி அரசாங்கத்தின் மேல 6 மாதத்துல மக்களுக்கு கோபம் வந்துருச்சு, அதிருப்தி வந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? அல்லது இங்க இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் ஆட்சியின் மேல மக்கள் அதிருப்தி கொண்டுட்டாங்க, அந்த அதிருப்தி கருணையா மாறிடுச்சு? கடந்த சில வருடங்களாக தமிழ்நாடு காங்கிரஸ் என்பது பாஜக எதிர்ப்பையோ அதிமுக எதிர்ப்பையோ செய்யல. இப்போ இவர் ஒரு சில நாட்களிலேயே இந்த இரண்டையும் மிக வேகமாக பாருங்க, முட்டை கொள்முதல் ஊழல், இன்னும் பல பிரச்சனைகள்ல இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் இவர் கருத்து சொல்லுகிற போது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறார். அரங்கம் நிரம்பி, அரங்கம் திணறுகிற வகையில் ஊழியர்கள் கூட்டம், எங்கு போனாலும் வரவேற்பு. ஒரு பெரிய துரோக அரசியலை முறியடிக்கிற முயற்சியில் இருக்கிற EVKS அவர்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கு. இந்த வரவேற்பு அவரை மகிழ்ச்சி செய்து, ஓஹோ, கடந்த தேர்தலில் மக்கள் நாம் தனித்து விடப்பட்டோம், தேர்தலிலே தோற்கடிக்கப்பட்டோம், அந்த நிலை மாறி கோபம் வருத்தமாக மாறி இன்றைக்கு கருணையாக ஆதரவாக மாறுகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைக்கிற முயற்சியில சத்தியமூர்த்தி பவன் தேசிய முரசு விழாவிலே கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்தார்கள், முஸ்லீம் லீக் தலைவர்கள் வந்தார்கள். எங்கள் அலுவலகத்திற்கு நேரு பெருமகனாரின் விழாவிலே பங்கேற்றார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். திரு ஐயநாதன், நான் கேட்ட கேள்விதான், அதாவது டெல்லி அரசாங்கத்து மேல வந்த கோபம் இவங்களுக்கு கருணையா மாறுதா, அதிருப்தியும் கோபமும் இவங்களுக்கு கருணையா மாறுதா, அல்ல தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் மேல இருக்கிற கோபமோ அதிருப்தியோ இவங்க மேல உள்ள அனுதாபமாக மாறுதா? எதுவுமே மாறல அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்குறாரு. நல்லா பேசுவார் இளங்கோவன், உங்களுடைய பேட்டியும் பார்த்தேன், அவரையும் நம்மளுக்கு தெரியும், நல்லா பேசுவார் அவரு. அதெல்லாம் இருக்கட்டும். அப்பவும்
அண்ணன் கோபண்ணா போன்றவர்கள் நான் ரொம்ப மரியாதையோடு விழிக்கிறேன், இல்லாட்டி பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள் எல்லாம் அப்பவும் பேசி சமாளிக்க பார்த்தார்கள். தமிழனுக்கு உதவுறதுக்கு எப்படி நீங்க வந்துட்டு இலங்கையினுடைய போருக்கு உதவுனீங்க, ஆதரவா நின்னீங்க? நாங்க போருக்கு உதவலையே. உதவுனீங்க. சொல்லுங்க, ஆதாரம் சொல்றேன். ஆதாரம் சொல்லுங்க. 13வது சரி, ஆதாரம் சொல்லுங்க. தயவு செய்து 13வது போருக்கு இத கொஞ்சம் எம்.கே. நாராயணன் ஆதாரங்களை நான் சொல்றேன். நாம் இந்த பிரச்சனையை நீண்ட முறை பல்வேறு முறை பேசியிருக்கோம். இன்றும் கூட தயங்குகிறார்கள், மறைக்க நினைக்கிறார்கள். நான் கேட்கிறது 2009 நடந்த முள்ளிவாய்க்கால் அவலம் என்பது மனிதகுல வரலாற்றில் மிக மிக துயரமான ஒரு அப்பேரழிவு, பெரும் அவலம். ஆமா, அதை கடந்து இன்றைக்கு 5 ஆண்டுகளாகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மேல கருணை வருதுன்னு இளங்கோவன் சொல்றாரு. ஆமா, இந்த கருணைக்கு அடிப்படைன்னு அவர் எதை சொல்றாரு? மத்திய மாநில அரசுகள் மேல மக்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னு அவர் சொல்றாரா? இல்ல அவர் சொல்றாரு, அது அவங்களுடைய திருப்திக்கு அவங்க சொல்லிக்கலாம். உள்ளபடியே பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பொய்மைங்க. இவங்க நினைச்சதெல்லாம் பேசிட்டு இப்படிதான் மக்கள் நம்புறாங்கன்னு நினைக்கிறது வந்துட்டு மிகப்பெரிய பொய்மை. இது இவர்கள் உள்ளபடியே நாணயமான ஒரு அரசியலை செய்பவர்களாக இருந்தால், நான் குறைச்சில்ல, நான் ஒரு வார்த்தைக்காக அதை பயன்படுத்துறேன். காவிரி நதிநீர் பிரச்சனையிலிருந்து, முல்லை பெரியாறு பிரச்சனையிலிருந்து, தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளில் ஏன் இப்பொழுது நீங்கள் பாரதிய ஜனதா மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொருளாதார துறையில் நீங்கள் சொல்கின்றீர்களோ அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உங்கள் மீது எழுத போது என்ன பதில் சொன்னீர்கள்? அப்பொழுதெல்லாம் இப்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அணுகுலை சம்பந்தப்பட்டு எப்படி நியாயப்படுத்தி பேசினாரோ இதே போல் தான் இவர்கள் நியாயப்படுத்தி பேசி பேசி மக்களை ஏமாற்ற பிரபாகரன் நினைவு நாள் தமிழ்நாடு தடை செய்யப்பட்டிருக்கிறது. பிரபாகரன் படம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. நாங்க எங்களுடைய ராஜீவ்காந்தி கொன்ற கொலையில முதல் குற்றவாளி பிரபாகரன். ஆனால் அவர் மீது நாங்கள் தனிப்பட்ட முறையில் அவரை நாடு கடத்த வேண்டும் என்று தீர்மானம் போட்டவர்கள் அல்ல. நாங்கள் எந்த முயற்சியும் நாங்கள் எடுக்கல. எங்கள் தலைவரை இழந்தோம், அத்தோடு அந்த துக்கத்தோடு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆட்சியிலே அவருடைய படத்தை எங்கேயும் போடக்கூடாது என்று நடவடிக்கை எடுக்கும் போது தமிழ் தேசியவாதிகள் எங்கே இருக்கிறீர்கள் என்றுதான் நான் கேட்கிறேன். ஏன் நடவடிக்கை எடுத்ததை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்களை நாங்கள் விட்டு தரவில்லை. நாங்கள் எதிர்கேள்வி கேட்டோம். ராஜீவ் படுகொலையில் இருக்கின்ற ரகசியங்கள் எத்தனை இருக்கின்றது என்று காங்கிரஸை சேர்ந்த வேலுச்சாமியிலிருந்து நாங்கள் வரை எழுப்பினோம். நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னால என்ன ரகசியம் இருக்கு? நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னால என்ன ரகசியம் இருக்கு? எதற்கு நீங்கள் யார் அதை பத்தி பேசுறதுக்கு? நீதிமன்ற சொல்லக்கூடாது. நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு இந்த திமிர் பேச்சு தான் இவர்களை அழித்தது. நீதிமன்ற பேசக்கூடாது. நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு என்று சொல்ல வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு உங்களுக்கு கருத்து சொல்ல என்ன உரிமை இருக்கு? பிறகு எதற்கு மல்டி சூப்பர் நீதிமன்றமா? மானிட்டரிங் ஏஜென்சி சூப்பர் 1000 புத்தகங்கள் எழுதுங்க. திருச்சி வேலுசாமி புத்தகம் எழுதட்டும், யார் வேணா எழுதட்டும். உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு குற்றவாளிகள் யார் என்று அடையாளம் காட்ட பிறகு உங்களுக்கு பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? தொடர்ந்து விவாதிக்கலாம். கோபண்ணா, உச்ச நீதிமன்றம் தான் இந்தியாவுடைய கடைசி நீதிமன்றம். அதற்கு மேல இன்னொரு நீதிமன்றம் தான், அதற்கு மக்கள் அப்பீலுக்கு போவாங்க. அது இல்ல. அதனால நீங்க சொல்றது கடைசி அதான் சொல்றீங்க. ஆனால் அது வேற யாரும் அதை சேலஞ்ச் பண்ண முடியாது. நீங்க சட்ட ரீதியா அவென்யூஸ் இல்ல. ஆனால் அந்த வழக்கை விசாரித்த தியாகராஜன் போன்ற சிபிஐ மூத்த அதிகாரிகள் இன்றைக்கு நான் செய்யற தொழிலுக்கு அதுவும் நம்ம புறக்கணிச்சிட முடியாது. அவங்க பின்னால சொல்றாங்கன்றதுனாலே நம்ம புறக்கணிச்சிட முடியாது. பதவியில் இருக்கிற போது ஒண்ணு, பதவி போன பிறகு ஒண்ணு பேசுவதை விட ஒரு கயமை வேற எதுவும் இருக்காது. நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். வெளிப்படையாக பேசக்கூடிய ஒருவர், அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, சொன்ன கருத்து, நாடாளுமன்ற தேர்தலில் அவரும் போட்டியிட்டார் துணிச்சலாக, ஆனால் குறைந்த ஓட்டு வாங்கினார். அப்போ சொன்னது, காங்கிரஸ்காரர்கள் அடிப்படை உறுப்பினர்களை தவிர எங்கள் கட்சிக்கு யாரும் போடல, சிறுபான்மையினர்களும் போடல, தலித்துகளும் போடல, கூட்டணி கட்சின்னு எங்களுக்கு யாரும் இல்லை, காங்கிரஸ்காரர்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடலன்னு சொன்னார். இப்போ கருணை மலருது, கருணை அனுதாபம் வருதுன்னு சொல்றாருன்னா, 6 மாத ஆட்சியில் காங்கிரஸ் கட்சி எந்த மாற்றத்தையும் செய்து கொள்ளல. ஆட்சியில் இருந்தப்போ என்ன பொருளாதார கொள்கைகளை பேசுனீங்களோ அதே பொருளாதார கொள்கைகளை தான் இப்போ பேசுறீங்க. காவேரி, முல்லை பெரியார் போன்ற பிரச்சனையில் அதே நிலைப்பாட்டில் தான் காங்கிரஸ் இருக்கு. இப்போ 6 மாதத்துல நீங்க உங்க மேல கருணை வந்துருச்சுன்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இல்ல, இந்த 17 லட்சம் வாக்குகள் என்பது காங்கிரஸ் கட்சியினர் மட்டுமே அளித்த வாக்கு. அது எங்களுக்கு பொதுவில் எங்க மேல ஒரு குட்வில் இருக்கிற ஒரு வாக்காளர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். காங்கிரஸ் மீது ஒரு குட்வில், அவர்கள் வாக்களிக்கல. ஏன்னா இந்த கட்சி தோக்கிற கட்சி, தோக்க போற கட்சி என்பது தேர்தலுக்கு முன்னாலே காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் ஈவிகே, இவர் நம்ம ஜி.கே. வாசன், சிதம்பரம், தங்கபாலு, ஜெயந்தி நடராஜன் போன்றவர்கள் தேர்தல் நிற்க மறுத்த காரணத்தினாலே தோல்வியை கண்டு அஞ்சுகிறார்கள் என்று ஒரு இம்ப்ரெஷன் வந்த காரணத்தினால மக்கள் வாக்களிக்கல. அது எங்களுடைய உண்மையான வாக்கு வங்கி இல்லை என்று இளங்கோவன் அவர்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கார். ஆக இன்றைக்கு என்னன்னா, இவர் வந்த பிறகு நாள்தோறும் சத்தியமூர்த்தி பவனில் ஒரு காலத்தில் அங்கே மைக்கே வைக்க மாட்டாங்க. ஏன்னா இளங்கோவன் விடுவார், ஏதாவது பேசி விடுவார்,
ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசிடுவார், மைக்கு வைக்காதீர்கள் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ரகசிய உத்தரவு போடுகிற நிலையெல்லாம் இருந்தது. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் மலரஞ்சலி செலுத்துவார்கள், போய்விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு நாள்தோறும் மைக் வைத்து ஒளிபரிக்க வைத்து கருத்து முழக்கம் அங்கே நடக்கிறது. கருத்துக்களை சொல்லுகிறோம். அப்போ ஊடகங்களில் எங்களுடைய செய்திகள் வருகிறது, தொடர்ந்து வரும். இனி வருங்காலங்களில் பாஜகவையும் அதிமுகவையும் கடுமையாக நாங்கள் எதிர்க்கிற போது, தமிழ்நாட்டிலே மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் நாங்கள் ஈடுபடுகிற போது எங்களுக்கு ஒரு வரவேற்பு இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தில் அந்த கோபம் வருத்தமாக மாறி கருணையாக மாறுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் நம்பிக்கையை தமிழ்நாட்டிலே பெறுவோம். நாங்கள் காங்கிரஸ் கட்சி ஒரு திறந்த புத்தகம். இலங்கை தமிழர் பிரச்சனை உட்பட எல்லாவற்றிலும் நாங்கள் நீங்க உங்களுடைய ஆசையை சொல்றீங்க. நான் கேட்டது அடிப்படை கொள்கைகள்ல எந்த மாற்றமும் இல்ல, அணுகுமுறையில மாற்றம் இருக்கு. இப்ப இலங்கை தமிழர் பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராஜபக்சே மீண்டும் ஆட்சியில் அமரக்கூடாது, அவர் வரக்கூடாது, அந்த ஆட்சி தூக்கி எறிய வேண்டும். அதற்கு நரேந்திர மோடி இந்த நாடு ஒரு பெரிய வல்லரசு. ஒரு அமெரிக்கா எந்த பல நாடுகளை சீர்குலைக்கிற மாதிரி அவருக்கு வாய்ப்பு இந்த அரசை தூக்கி எறியணும்னு சொல்லி இருக்காரு. இதெல்லாம் ஒரு மாற்றம். அது தொடர்பா தான் கேட்கணும். இப்ப முன்னாடி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பாஜக அகில இந்திய தலைமை ஒன்றை பேசியது, தமிழ்நாட்டு தலைமை தமிழர் பிரச்சனையில ஆதரவா பேசினது. இப்போ நீங்க ராஜபக்சேவை தூக்கி எறியணும்ன்றீங்க. அகில இந்திய தலைமை இதை பற்றி, இலங்கை பிரச்சனை பற்றி அவங்க பழைய கருத்து என்னவோ அந்த கருத்துல தான் அவங்க இருக்காங்க. அகில இந்திய தலைவர்கள் யாரும் இதை பற்றி எதுவும் பேசுனதா தெரியல. திரு ஐயநாதன், உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது, காங்கிரஸ் தங்கள் மீது மக்களுக்கு கருணை வந்துடுச்சு, கோபம் போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது ஒரு காங்கிரஸ் முன்வைக்கிற ப்ரொஜெக்ஷன். பிஜேபி நாங்க தான் மாற்று, இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இரலவெண்ட் ஆயிட்டாங்க, நாங்க தான் மாற்றுன்னு சொல்றாங்க. எங்கள்கிட்ட உறுப்பினர்கள் அலையலையாக சேருகிறார்கள்னு பிஜேபி சொல்லுது. தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் வளர்கின்றன, மாநில கட்சிகள் தேய்கின்றன எடுத்துக்கிறதா, இல்ல காங்கிரஸ் சொல்றதை நம்புறதா, பிஜேபி சொல்றதை நம்புறதா? பிஜேபியை விட்டுருங்க. இன்னைக்கு விவாதத்துக்குரியது காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் 2004, 2009 வரை நீங்க எடுத்துக்கோங்க, 9 கூட நம்ம சொல்லலாம், தங்களுடைய தோளில் காங்கிரஸ் கட்சியை சுமந்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதி வாக்காளர்கள். அவர்கள் ஏன் உங்களை விட்டு தள்ளி போனாங்க? நீங்கள் அவர்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய இன மக்களை சிதைத்தீர்கள் என்கின்றது அவர்களுடைய ஆழமாக பதிந்திருக்கிறது. அது உண்மை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த தேர்தலுக்காக தமிழின உணர்வை மதிப்பது அப்படின்ற ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. 2016 ஆண்டில் தமிழ்நாட்டில் நம்முடைய ஆட்சி தான். இதெல்லாம் நீங்களே உங்களுக்கான பூஸ்டிங் நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இப்ப நீங்க சொல்லக்கூடிய கேள்விகள் எல்லாமே மத்தியில இருந்துட்டு வந்திருக்கணும். ராஜபக்சேக்கு எதிராக, தமிழனுக்கு ஆதரவாக, தமிழ்நாட்டிற்கு ஆதரவாக அந்த செயல்பாடுகள் எல்லாம் மத்தியிலிருந்து வரணும். வரலையே, அங்க அமைதி அப்படியே தான் நிலவுது. ஏன்னா அங்க அந்த கூட்டம் அப்படியே இருக்குது. இல்ல, இத பேசுறதுக்கான சுதந்திரமாவது மத்திய தலைமை கொடுத்திருக்கு. இத கேள்வி கேட்கறதே பாசிட்டிவா எடுக்கக்கூடாதா? சும்மா இப்ப அது இந்த ஜே.கே. வாசன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது மதராசை மாதிரி அப்படி வந்திருக்குது. அதனால இவங்க பேசுறாங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்கு மேல இருக்காது. இல்ல நீங்க அவசரப்படாதீங்க. பேசும்போது நான் தலையிடல. நான் பேசும்போது நீங்க இது பண்ண, அதாவது ஒரு வீழ்ச்சியிலிருந்து ஆட்சியாளர்களும் அரசியல் கட்சிகளும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுல ஒரு நேர்மை வேணும். அந்த நேர்மை நீங்க யாரும் மக்கள் கிட்ட தான் நீங்க சொல்ல போறீங்க. எங்களோட தமிழ் தேசியவாதிகள் கிட்ட என்ன இருக்குது? இதோ இப்ப விடுறீங்க, சகட்டு மேனி அண்ணா வசப்படுறாரு, பாடட்டும், ஒரு தப்பும் இல்ல. பதில் சொல்றாரு, குற்றம் சாட்டுறாரு, ஒரு தப்பு இல்ல. மக்கள் கிட்ட நீங்க போயிட்டு நேர்மையா சொல்லுங்க. ஏன் இந்த இடத்துல இந்த பிரச்சனையில நாங்க என்ன செஞ்சிருக்கோம், காவிரியில் நாங்க என்ன பண்ணிருக்கோம் சொல்லுங்க. இலங்கை தமிழர் பிரச்சனையில அந்த அரசை காப்பாற்றுவதற்கு ஐநா மனித உரிமை மன்றத்தில் போராடினீர்களா இல்லையா என்பதை விளக்குங்கள். அப்படி நீங்க சொன்னீங்க, அப்படி நீங்கள் விளக்கினீர்கள் என்றால் உங்கள் மீது இப்பொழுது சொல்கின்றார் அல்லவா EVKS இளங்கோவன் கருணை பிறக்கின்றது என்று. அந்த கருணை பிறக்கல. 2009 கூட மே மாதம் தேர்தல் நடக்கிற போதுதான் அங்க இறுதி போர் நடக்குது. அப்போது கூட 39 இடங்கள்ல காங்கிரஸ் திமுக கூட்டணி 28 இடங்கள்ல வெற்றி பெற்றது. 2014 தேர்தல் கூட இலங்கை தமிழர் பிரச்சனை ஒரு பிரச்சனையாகவே இங்க பேசப்படல. தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் வழங்கிய தீர்ப்பையும் இலங்கை பிரச்சனையும் முடிச்சு போடக்கூடாது. அந்த அடிப்படையில் இங்க தேர்தல் தீர்ப்பு வழங்கப்படல. எங்கள் தீர்ப்பு எங்களுக்கு எதிராக போனதற்கு காரணம் ஸ்தாபன ரீதியாக நாங்கள் கடந்த காலங்களிலே செய்த தவறுகள், நிர்வாகிகள் நியமனம் இல்லாத போக்கு, செயல்படாத முடக்க நிலை, இது போன்ற காரணங்களால் காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்பட்டது. இந்த அவதூறு பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கு காங்கிரஸ் கட்சி முனைப்பாக செயல்படவில்லை. இப்பொழுது 10-15 நாட்களிலே எத்தகைய அவதூறு பிரச்சாரத்தையும் முறியடிக்கிற ஆற்றலும் வல்லமையும் நாங்கள் பெற்று வருகிறோம். தொடர்ந்து இதை முறியடிப்போம், மக்களுடைய நம்பிக்கையை பெறுவோம். இன்று கோபம் என்பது எங்கள் மீது இன்றைக்கு இல்லை. எங்கள் மீது ஆதரவு. எந்த தவறையுமே செய்யல. காங்கிரஸ் மேல ஒரு பழி சொல்லிட்டாங்க, அவதூறா சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் மீது எந்த அணுகுமுறையில எந்த தவறும் இல்ல. காங்கிரஸ் காவிரி பிரச்சனையோ, முல்லை பெரியாரோ, மாநில உரிமை, காவிரி பிரச்சனையில் தமிழ்நாட்டு நலனுக்காக நாங்க பேசுறோம்.
கர்நாடகா காங்கிரஸ் கர்நாடகத்துக்காக பேசும், ஆனா ஒரு தேசிய கட்சி ஒரு நிலை எடுக்க முடியாது. அந்த நிலை இதுக்கு நான் சொல்றேன், நீதிமன்ற தீர்ப்பையே ஏற்க மறுக்கிற இந்த நாட்டுல ஒரு கட்சி எடுக்கிற முடிவை 2 மாநில காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளுமா? ஒரு இன்னைக்கு தேசிய காங்கிரஸ் கட்சி கர்நாடகத்துக்கு ஆதரவாக ஒரு முடிவு எடுத்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளாது, அதே போல கர்நாடகாவும் ஏற்றுக்கொள்ளாது. ஆக இந்த போன்ற நிலைகளில நமக்கு கிடைத்திருக்கிற தீர்வு என்பது நீதிமன்ற தீர்ப்பை தவிர மத்திய அரசுனால எந்த தீர்ப்பும் கிடைப்பதில்லை. அதுதான் நாங்க சொல்றோம். நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் நடைமுறைப்படுத்திய உதாரணம் இருக்கிறதா? அப்படி நடைமுறைப்படுத்தியவர்களாக இருந்தால் என்ன நீங்க செய்திருக்கணும்? இன்னைக்கு நாங்க எதை கேட்டுட்டு இருக்கிறோம், காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படின்றது, அதை நீங்க நியமிச்சிருக்கணும். நியமிக்கல. எந்த ஒரு இடத்துலயும் நீங்க பாருங்க, 6 மாதம் ஒரு பிஜேபி நியமிக்கல. இல்ல நீதிமன்றம் தான் அதுக்கு ஆணையிடணும். பாருங்க, மறுபடியும் நீதிமன்றம் தான். அரசு தண்ணீர் வெளியிட கூட மத்திய அரசால முடியல. பிரச்சனை வருதுன்றதுனால நீதிமன்ற ஆணையின் மூலமாகத்தான் தற்காலிக தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு அரசியல் தோல்வி இல்லையா? ஒரு அரசியல் தலைமையோட தோல்வி தானே இந்த நாட்டினுடைய அவலம். அது தமிழ்நாட்டுடைய அவலம். எங்க பார்த்தாலும் தீவிரவாதம் தலை தூக்குகிறது. முடிவெடுக்க முடியல. ஒரு சக்தியாக மத்திய அரசு இருந்திருக்கிறது. போயிருக்கு. நாங்க தான் முடிவு எடுக்கல. இந்த அரசு முடிவு எடுத்ததா? அடிப்படையில் பாஜக ஏத்து நீங்க என்ன பண்ணீங்க? விளைவுதான் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டியதானே, ஏன் அமைக்கவில்லை? நாங்கள் வைத்த வரண தமிழகத்துக்கு ஆதரவாக பேசிய பாஜக இன்றைக்கு மீனவர்களை கொல்லுவதற்கும் மீனவர்கள் மீது தாக்குவதற்கும் இன்றைக்கு துணை போகிறது. படகுகள் பறிமுதல் செய்து சுப்பிரமணிய சாமி பேசுற மாதிரி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல யாராவது பேசியிருப்பாங்களா? தமிழ் தேசியவாதிகள் சுப்பிரமணிய சாமியை என்ன எதிர்க்கிறாங்களா? கிடையாது. காங்கிரஸ் மீது இவர்களுக்கு பகமை. அண்ணா தயவு செய்து அந்த கட்சியை அழிக்கணும், வீழ்த்தணும் நினைக்கிறீங்க, அது முடியாது. 2 கட்சியும் வீழ்த்தும். அதனாலதான் நாங்க சொன்னோம். 67 ஆண்டு கால அரசியலில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் தேசிய கட்சிகளுக்கே வாக்களித்திருக்கிறீர்கள், அல்லது அதோடு சேர்ந்து கூட்டணி என்ற கட்சிகளை ஆதரித்திருக்கின்றீர்கள். இதனால் இந்த தமிழ்நாடு கண்ட பலன் என்பதை என்னவென்று யோசித்து பாருங்கள் என்று சொன்னோம். இந்த தேர்தலில் இதுதான் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி செய்த பிரச்சாரத்தினுடைய மையம். அது மட்டுமல்ல, ஒரு நிமிஷம் சொல்லிட்டோம்னு சொல்ல பாருங்க. மக்களை மூடர்கள் என்று நீங்கள் நினைத்தீர்கள், அவர் உங்களை முடக்கி விட்டார்கள். இதற்கு பிறகாவது நேர்மையாக தமிழின பிரச்சனை அடுக்குங்கள். இதுதான் எங்களது. இப்போ பாஜகவினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் கடந்த கால எங்கள் ஆட்சியை நியாயப்படுத்துகிற பல நிலைகளில் நாங்கள் பாஜகவினாலேயே எங்கள் ஆதரவு பெருக போகிறது. இப்போ இலங்கை தமிழ் பிரச்சனையில், இன்னும் காவிரி பிரச்சனையில், முல்லை பெரியார் பிரச்சனையில், பல இரு மாநில சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் பாஜகவினுடைய நிலையை பார்க்கிற போது காங்கிரஸ் ஆட்சி பல மடங்கு மக்களுக்கு நன்மை செய்திருக்கின்ற உணர்வு தமிழ்நாட்டு மக்களுக்கு வரப்போகிறது. பல பிரச்சனைகள் ஒரு கோட்டுக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய கோடு. நாங்கள் உண்மையாகவே மக்களுக்காக நாங்கள் பேசியிருக்கோம். ஆனா பாஜக மாதிரி ஆட்சியில் இல்லாத போது ஒரு பேச்சு, இருக்கிறப்ப ஒரு பேச்சு கிடையாது. எங்கள் நிலை என்றைக்கும் தமிழோட எதிர்ப்பு எங்களுக்கு உண்டு. இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு அந்த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் வித்தின் த கான்ஸ்டிடியூஷன் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. இன்று இல்ல, 40-50 ஆண்டுகளாக எங்கள் நிலை அதுதான். எங்கள் நிலையை மாற்ற மாட்டோம். தாமரை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று நாங்கள் பேச மாட்டோம். நேற்றும் பேசியதில்லை, இன்றும் பேசியதில்லை, நாளையும் பேச மாட்டோம். இலை மலர்ந்தால் ஈழம் மரணம்னு ஐயநாதன் அவருடைய கட்சி சொன்னது. இலை மலர்ந்தால் நம்ம இவர் சீமான் அவர்கள் அதிமுகவையும் ஜெயலலிதாவையும் தாங்கி நின்றவர். இன்றைக்கு என்ன பேசுகிறார்? அவர்களுக்கு எதிராக பேச முடிகிறதா? ஏன் பேசல? அதாவது என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு மூத்த தலைவர் கோபண்ணா அவர் சொன்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய உண்மையை நான் மக்களிடையே விட்டு விடுகின்றேன். நாங்கள் சொல்வது இதுதான். 2016 நாங்கள் வருகின்றோம். வளரப்போவது நீங்களா, அடிக்க போவது நாங்களா என்பதை அன்றைக்கு முயற்சி செய்கிறோம். மறுபடியும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி மக்களை இன்னொரு நாட்டில் நீங்க சொல்றது பார்த்தா 2016 இளங்கோவன் சொல்றதையும் ஐயநாதன் அவர்கள் சொல்றதையும் பார்த்தா 2016 போட்டி அதிமுக திமுக இடையில இல்ல. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், காங்கிரஸுக்கு ஒரே கருத்து முன்பு இருந்த தமிழகம் எப்படி இருந்தது? நெடுஞ்சாலைகள், மேம்பாலங்கள், வளர்ச்சிகள், பழைய மகாபலிபுரம் சாலை 10 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு எப்படி இருக்கு? இதற்கெல்லாம் யார் காரணம்? மத்தியில காங்கிரஸ் ஆட்சிதான் காரணம் என்று நாடே உணர்கிறது. என் சுதந்திரத்தை மறுக்கின்ற நீங்கள் எதை கொடுத்து என்ன பிரயோஜனம்? நன்றி. உங்கள் இருவருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு பொது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.